கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சுவிசேஷ புத்தகங்களின் ஒருங்கிணைந்த பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். இப்போ கேள்விகளுக்கு இந்த உலகத்தில் பஞ்சம் இல்லை. சின்ன குழந்தைங்க தன் பெற்றார் இடத்துல அவர்கள் பேச ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பலவிதமான கேள்விகள். பதிலுக்கு வேணால் பஞ்சம் இருக்கலாம், ஆனால் கேள்விகளில் கூட பல வகைகள் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிலர், குறிப்பாக இந்த பரிசேயர்னு எடுத்துக்குவோமே, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு நேர் எதிரடியாக தான் இருப்பாங்க, ஆனால் அவரை பின்தொடர்ந்து வருவாங்க. அவர் எங்கே போனாலும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் எதிரி போல இருப்பாங்களே, ஆண்டவரை பிடிக்காதவங்களாச்சே, அவர் சொல்வதை எதிர்ப்பவர்கள் தானே, ஏன் பின்தொடர்ந்து வர்றாங்க அப்படின்னா, அவரை கவிழ்க்க அல்லது அவரை வீழ்த்த, அவரை எப்படியாவது பிடிக்க, அவர் மீது குற்றம் சுமர, நியாயப்பிரமாணத்தின்படியோ அல்லது தேச சட்டத்தின்படியோ அவரை எப்படியாகலும் வீழ்த்துவதற்காக தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அதில் அவங்க கையாளுற ஒரு யுக்தி என்ன அப்படின்னா, ஒன்று சுகமாக்கினால் ஓய்வு நாளில் சுகமாக்கிட்டாரான்னு பார்ப்பாங்க, அதை கேஸ் பிடிப்பாங்க. இன்னொன்று கேள்வி கேட்பாங்க, இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போ அவர் சொல்கிற பதிலை வச்சு அவர் மீது குற்றம் பிடிக்கலாம் என்று நினைப்பாங்க. அப்படி தான் இப்பொழுது நாம் குறிப்பாக திருமண முறிவு, விவாகரத்து சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றிய கேள்வியோடு இப்போ வராங்க. மத்தேயு 19 அதிகாரம் 3 முதல். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். கேள்வி பார்த்தீங்களா? ஒரு புருஷன் மனைவியை எந்த காரணத்தால் தள்ளிவிடலாம் ஒன்று அப்படி கேட்டிருக்கணும். ஆனால் இவங்க எப்படி கேட்டாங்க, எந்த காரணத்தினாலையாவது தள்ளிவிடலாமா? இப்போது வழக்கமாக என்ன நிலவரமோ யூதர்கள் நடுவில், அதை வைத்து ஆண்டவர் பதில் சொல்லியிருக்கணும்னு சொன்னால், ஆமாப்பா ஏற்கனவே உங்களுக்கு தான் அது தெரியுமே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் சத்தியபரனாகிய, தானே சத்தியமாகிய ஆண்டவர் புது உடன்படிக்கையின் கீழாக புதிய சட்டங்களை, பழைய ஏற்பாட்டு முறைமை நியாயப்பிரமாணங்களை மாற்றி அதையெல்லாம் சேர்த்து நிறைவேற்றும்படியான புதிய சட்டங்களை கொடுக்க வந்திருக்கிறார் இல்லையா? இப்போது இவனே வந்து மாட்டின கதை தான் இது. ஆண்டவர் எப்படி பதில் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். 4. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? கேள்வி மறுபடியும். ஆண்டவர் இந்த மாதிரியான ஒரு மெத்தடை எப்பவுமே பண்ணுவாருன்றத 1-2 விஷயங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கேள்வி கேட்கறதுக்கு மறுகேள்வி கேட்பார். இந்த மறுகேள்வி ஆண்டவர் கேட்கறதுக்குள்ள தான் அவங்க பதிலை தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ அவர் சொல்றாரு, ஆதி முதல் நியாயப்பிரமாணத்தை தாண்டி போயிட்டார், ஆபிரகாமின் காலத்தையும் தாண்டி போயிட்டார், ஆதியாகமத்தோட படைப்பின் காலம் இருக்கு இல்லையா, அந்த ஆதி வரலாற்றுக்கிட்ட போயிட்டு ஆதி முதல் அப்படின்னு சொல்றார். ஆதியாகமோ 2 அதிகாரம் 24, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அப்ப பாருங்களேன், ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்த ஆதாம் ஏவாளோட தேவன் சொன்ன இந்த திருமணத்தை பற்றிய, திருமண வாழ்க்கையை பற்றிய பிரமாணத்தை அவர்களுக்கு சொன்னார். மார்க் 10:2 கொஞ்சம் இந்த கேள்வியில் ஒரு வித்தியாசம் பார்க்கலாம். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். கேள்வி பார்த்தீங்களா? ஒன்று புரியுது, இவரை சோதிப்பதற்காக. 2வது ரொம்ப சிக்கலான விஷயம், இதற்கான பதிலை சட்டத்தின்படியாக ஆண்டவர் சொல்லணும். வழக்கமான ஒரு விஷயமும் அங்கே இருக்கிறது. அது மோசையின் மூலமாக வந்த அல்லது அனுமதிக்கப்பட்ட ஒரு வழக்கம்.
இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவர் என்ன மாதிரி பதில் சொன்னாலும் அதில் அவரை பிடிக்கிறதுக்காக இவர்கள் ரொம்ப ஆயத்தமாக தான் இருந்திருக்காங்க. சோதிக்க வேண்டும் என்பதற்காக கேட்கப்பட்ட கேள்வி. சிலர் நம்மக்கிட்ட கூட கேள்வி கேட்பாங்க, பதில் தெரிஞ்சுக்கினே கூட நம்மளை கேட்பாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கு நடுவிலே வெட்கப்பட்டு போகணும்னு நம்மளை கேள்வி கேட்பாங்க. நமக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சும் கேள்வி கேட்பாங்க. நாம் ஒரு சரியான பதிலை சொல்லுவோம் என்றாலும் கூட அதை குழப்புவதற்காக, நம்மை அவமானம் அல்லது வெட்கப்படுத்துவதற்காக கேள்வி கேட்பாங்க. கேள்விகளை சந்திக்காமல் வாழவே முடியாது. நாமளும் கேள்விகளை கேட்காமலும் இருக்கவும் முடியாது. ஆனால் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாமே பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. தெரிந்தால் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, நம்ம பதிலை சொல்லலாம். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லலாம். இந்த அறிவு நமக்கு தேவைப்படுது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு மறு கேள்வி கேட்டார். நீங்கள் ஏற்கனவே ஆதி காலத்தில் எழுதப்பட்ட இதை நீங்கள் வாசிக்கவில்லையான்னு கேட்டார். இப்போ பாருங்க, மத்தேயு 19:6. இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற்சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். இப்போ ஆதியாகமத்திலிருந்து அவங்க எப்பவுமே எதிர்பார்க்குற ஒரு கேள்வி பதில் எங்கே இருந்திருக்கும்? மோசேனுடைய நியாயப்பிரமாணம் தானே. அப்போது ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணிட்டாங்க, மோசே தள்ளுதல் சீட்டை கொடுக்கலாம் என்று ஒரு கட்டளை போட்டிருக்கிறார் இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 8. அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடங்கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. உபாகமும் 24:1 ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவரிடத்தில் இலச்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும், அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும், அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்துக்கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வரப்பண்ணாயாக. அன்னைக்கு இப்படி ஒரு சட்டத்தை அவர்களுக்கு சொல்லியிருந்தார், ஒரு தள்ளுதல் சீட்டை கொடுக்கிறது. இந்த இடத்துல இலச்சையான காரியம். இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த யூத மக்கள் நடுவில் 2 சாராராக சில கட்டளைகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுல வித்தியாசம் வரும். இப்போது திருக்குறள் எடுத்துக்கிட்டால் அதுக்கான பொழிப்புரை, விளக்க உரை இருக்குல்ல, பல பேர் அதுக்கு எழுதியிருக்காங்க. ஒன்னொன்றில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வித்தியாசங்கள், சிலது நேர ஆப்போசிட்டாக அல்லது வேறு மாதிரியான விளக்கம் கூட இருக்கலாம். அந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தில் சில முக்கியமான சட்ட திட்டங்களுக்கு, நடைமுறையில் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களுக்கு, குறிப்பாக இந்த திருமணம் தொடர்பான சட்டத்துக்கு ஒரு சாரார் ஒரு விதமான பதிலையும் இன்னொரு சாரார் இன்னொரு விதமான பதிலையும் சொல்வதுண்டு. அதில் 2 பிரிவாக அவங்களுக்குள்ளவே இருந்திருக்காங்களாம். அது என்னென்னா, ஹில்லல் அப்படின்ற ஒரு குரூப், ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்கள இந்த மாதிரியான தாட்லேயே இருப்பாங்க. ஹில்லல் அப்படின்ற ஒரு குரூப்பு. இன்னொன்று ஷம்மா அப்படின்ற ஒரு குரூப். இப்போ என்ன, இந்த ஹில்லல் அப்படின்ற குரூப் என்ன பண்ணுவாங்களாம், இலட்சியான காரியத்துக்கு என்ன விளக்கமா, கணவனுக்கு பிடிக்கலை, இப்போ தோசை சுடுறாங்க ரவுண்டாக வரல, கருகி வருது, அப்பம் சுடுறாங்க அது எப்போவுமே கருகி தான் வருது, இதே மாதிரி பலமுறை பண்ணிட்டாங்க, தள்ளுதல் சீட்டை கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அதாவது ரொம்ப அற்பமான காரியமாக கூட இருக்கலாம், அது கணவன் அது நிமித்தமாக அந்த மனைவி வேணாம் அப்படின்னு சொன்னால் அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த குரூப் சொல்லுவாங்களாம். ஷம்மா அப்படின்ற குரூப் என்னென்னா, பாலியல் ஒழுக்கத்துக்கு எதிராக நடந்தால் தள்ளுதல் சீட்டை கொடுப்பது, அதுதான்ப்பா அதோட அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை கடைபிடிப்பாங்களாம். இப்போது மனுஷனுக்கு வசதியாக எது இருக்குமோ அதை அவங்க எடுத்துக்குவாங்க. இன்னைய வரைக்கும் கூட உலகத்தில் இந்த விவாகரத்து செய்தல் என்கிற ஒரு விஷயமானது தேசத்துக்கு தேசம் வித்தியாசப்படுகிறது. முடி நீளமாக இல்லை, நகம் கூர்மையாக இருக்கிறது, குரட்டை விழுவது, சமைக்க தெரியவில்லை, இந்த மாதிரி காரணங்களுக்கெல்லாம் கூட
விவாகரத்து பல தேசங்களிலே சட்டப்படி கொடுக்கலாம், வாங்கலாம். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த சமயத்தில் கேள்வி கேட்ட பரிசேயர் அந்த யூத மக்கள் நடுவில் இப்படி வகை வகையான அர்த்தம் புரிந்து கொண்டு வழக்கங்கள் இந்த விவாகரத்து விஷயத்தில் இருந்திருக்கு. இப்போ ஆண்டவர் ஆதியிலிருந்து தொடங்கி மோசே ஏன் விதமாக ஒரு அனுமதித்தார் என்றால் உங்களோட கடின இருதயத்தினாலே அப்படின்ற ஒரு காரணத்தையும் முன்வைக்கிறார். இப்படி எடுத்துக்குவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:30 பாருங்களேன், அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். அப்போ பாருங்களேன், ஜனங்க ஒரு சில சட்டங்களை ஏற்றுக்க முடியல, ரொம்ப கடினமாக இருக்குது, நடைமுறையில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், இப்படி இருக்க முடியாது, எங்களால் இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நியாயப்பிரமாண விஷயத்தில். அதில் அவர்களுடைய மனக்கடினம் இதில் இருந்ததுனால அவர் அந்த தள்ளுதல் சீட்டுன்ற விஷயத்தில் அனுமதித்திருக்கிறார். ஆண்டவரோட மலை பிரசங்கம் இருக்கு இல்லையா, அதுலேயே இந்த திருமண முறிவை பற்றிய விஷயத்தை ஏற்கனவே போதிச்சிருக்கிறார். 5ஆம் அதிகாரம் மத்தேயு 31:32, தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. அவங்க வழக்கத்தை சொன்னார் பார்த்தீங்களா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். ரொம்ப தெளிவாக இந்த 2 வசனத்துக்குள்ள ஒன்று, பழைய ஏற்பாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருந்தது, ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு வழக்கம் அல்லது ஒரு சட்டத்தை சொல்லுகிறேன், இனி இப்படி தான்ப்பா அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். இதெல்லாம் இவங்க கேட்டிருப்பாங்க, இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ஆனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக ஆண்டவர் பேச வைக்கணும், அப்படி சோதிப்பதற்காகத்தான் இந்த சப்ஜெக்டை கொண்டு அவங்க அங்கே பேசுகிறாங்க. அப்போ ஆண்டவரோட பதிலில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஒரு திருமண உடன்படிக்கை என்பது மரணம் வரைக்கும், யாராவது இருவருடைய மரணம் வரைக்கும் நிலைத்த தன்மையோடு இருக்க வேண்டும். 6ஆம் வசனம் பாருங்களேன், இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். இந்த மனுஷன் அப்படின்றது நம்ம உடனே என்ன நினைச்சிடறோம்னா 3வது மனுஷன் நினைக்கிறோம். இல்லை, இந்த இருவரில் ஒருவர் கூட இந்த திருமண உடன்படிக்கைக்கு எதிராக முதல்ல போகக்கூடாது. இவங்க 2 பேர் தானே, இவங்களே ஒருத்தர் எதிராக தேவனுடைய நீதிக்கு விரோதமாக நான் விலகுகிறேன், தள்ளிவிடுகிறேன் என்ற இடத்துக்கு போகக்கூடாது. இன்றைக்கு இந்த தலைமுறை இந்த விஷயத்தில் மிகவும் பலவீனமாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த திருமணம் ஆவது என்பதே இப்பெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. அதனால் இந்த உலகம் ஒரு புதிய வழக்கத்தை கொண்டு வந்துடுச்சு. எப்படி நியாயப்பிரமாண காலத்திலேயே அவங்களுக்கு விருப்பமாக அர்த்தம் சொல்லி சில வழக்கங்களை வச்சுருந்தாங்களோ, இன்றைக்கும் கூட அது என்ன தெரியுங்களா, லிவிங் டுகெதர். அப்படி என்னன்னா, இவர்கள் திருமண உடன்படிக்கை என்று சொல்லி சட்ட ரீதியாகவோ கலாச்சாரத்தின்படியாகவோ சமுதாயத்துக்கு முன்பாக எல்லாருக்கும் முன்பாக அதை அடையாளப்படுத்தி செய்து கொள்ளுகிற ஒரு விஷயம் வேண்டாம். இருவரும் இணைந்து வாழலாம், பிள்ளை கூட பெறுவதானால் பெறலாம், ஆனால் எப்பொழுது பிரிய வேண்டும் என்றாலும் பிரிந்து விடலாம். இதில் என்ன பெனிஃபிட்டுக்காக மனுஷன் பண்ணான்னா நிறைய இருக்கும். அதில் ஒன்று என்ன தெரியுங்களா, சட்ட ரீதியாக திருமணமாகி அதை சட்ட ரீதியாக விவாகரத்து என்று வரும்பொழுது ஒரு நபர் இன்னொரு நபருக்கு வாழ்நாளுக்கான ஆதாரம், ஜீவனாம்சம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை கொடுத்து ஆகணும். மேலை நாடுகள்லாம் அதுக்கு சட்டமே போட்டு வச்சுருக்காங்க. சொத்தில் 3ல் 2 பாகத்தை அந்த பெண்ணுக்கு கொடுத்துடணுன்ற மாதிரி எல்லாம். அப்போது பார்த்தா இது என்னடா இது பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் சட்ட ரீதியாக பதிவு வேண்டாம், இணைந்து வாழ்வோம், தேவைப்பட்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த காரணத்துக்காக வேண்டுமானாலும் பிரிந்து விடலாம்னு போயிட்டாங்க. இது இன்னும் மிக மோசமாக அந்த திருமண உடன்படிக்கையை, குடும்ப கட்டமைப்பை, வளரும் சந்ததியை பாதிக்கக்கூடியது. அது பாதித்த ஒரு உலகத்தில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். பெருசாக பாதிக்க போகுதுன்றது அப்புறம் இருக்கட்டுமே, இப்பொழுது இருக்கிற இந்த சமகாலம் நிறைய குடும்பங்களுக்குள்ளே இந்த பாதிப்பு வந்திருக்கிறது. சிந்திக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களாகவே நீதியாக சிந்திக்கும்படியான பதிலை அவர்களுக்கு சொல்லிட்டு இருந்தார். 9வது வசனம் மத்தேயு 19, ஆதலால் எவனாகலும் தன் மனைவி வேசித்தனம் செய்ததன் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான்.
தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தெளிவா எப்படி மலைப்பிரசங்கத்தில் சொன்னாரோ அதை ரொம்ப தெளிவா விவரமா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நீங்க சொல்லிட்டாரு. இதை இன்றைக்கு நாம் மனதில் வைக்க வேண்டும். அடுத்த வசனம், அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதாவது அவங்கெல்லாம் பேசி முடிச்சிட்ட பிறகு ஆண்டவர்கிட்ட சீடர்கள் தனியாக கேட்குறாங்க, இவ்வளோ தூரத்துக்கு அது பிரச்சனையாக இருக்குமானால் கல்யாணமே பண்ணாமல் இருக்கலாம், அதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 11ஆம் வசனம். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். அதாவது திருமண உறவிலே இணைய முடியாத அளவுக்கு பாலினத்தில் வித்தியாசப்பட்டவர்கள், அவர்களை அன்னகர் என்று சொல்லுவோம். அப்போது பிறக்கும் போதே அன்னகராக பிறப்பதுண்டு, யூனிக் சொல்கிறாங்க இல்லையா, மூன்றாம் பாலினத்தவர்னு சொல்கிறாங்க இல்லையா. அடுத்தது தேவனுடைய வேலை செய்ய போகிறேன், எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்லி தங்களை தாங்களே அன்னகர் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னால் அது வரம் பெற்றவர்கள் தான் அதை செய்ய முடியும். லட்சத்தில் ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்கிறாரு, வரம் பெற்றவர்கள் தான் அதை செய்ய முடியும். இட்ஸ் வெரி ரேர் ஆஃப் த ரேர் அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு. அதோட முடியுது இந்த கான்வர்சேஷன். நாம் இன்றைக்கு திருமணம் என்கிறதை தேவனுடைய பார்வையிலே அவருடைய வார்த்தையின் நீதியில் செய்ய வேண்டும். திருமண வாழ்க்கையை அவருடைய வார்த்தையாகிய நீதிக்குள்ளாக வாழ வேண்டும். அப்பதான் இந்த சந்ததி தேவ பக்தியுள்ள சந்ததியாக, தேவனுடைய சந்ததியாக வாழ முடியும். இன்றைய தலைமுறைக்கு இது மிகப்பெரிய ஒரு சவால். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32 நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகமில்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாக இருக்கும்படி கர்த்தருக்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இங்கே எனக்கு கொஞ்சம் ஷாக்கான ஒரு வார்த்தை எதுன்னு சொன்னால், உலகத்துக்குரியவைகளுக்காக என்ற கேட்டகரியில் எதை போடுறாரு, கணவன் மனைவின் மீது கவலைப்பட்டு அல்லது கடமையாற்ற வேண்டும் என்று அதற்காகவே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை உலகம் அப்படின்ற இடத்துல வச்சிருக்கிறார். அதனால் நம்ம அதை ரொம்ப குறைவாக மதிப்பிடணும்னு அவசியம் இல்லை. இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற இந்த உறவு, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கடமையை செய்வது. ஆக திருமணம் தேவனுடைய பார்வையில் மேன்மையான ஒன்றாக, நமக்காக, மனிதருக்காக தேவன் அனுமதித்த ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கை அது. இட் இஸ் a லைஃப் ஆஃப் கவனன்ட். தேவனோடு உடன்படிக்கை போல மனிதருக்கு நடுவில் இருக்கிற இந்த பரிசுத்த உடன்படிக்கையாக இந்த திருமணம். அதனால தான் பாருங்களேன், பத்திரிகையில் பரிசுத்த மெய் விவாகம்னு போடுறோம், பரிசுத்த திருமணம்னு போடுறோம். சிந்திக்கணும், வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் தவறு செய்திருந்தால் சரி செய்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி விவாகரத்து அல்லது பிரியலாம் என்று எண்ணம் இருக்குமானால் மீண்டும் இந்த வசனங்களை சிந்தித்து உங்களை தேவ நீதிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, மிக முக்கியமான காரியத்தை ஆண்டவரிடம் சோதிக்க கேட்டாலும் எங்களுக்கு பதில் கிடைத்திருக்கிறதப்பா. எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது, ஆனாலும் இதில் தடுமாற்றம் இருக்கிறது. அநேக உம்முடைய பிள்ளைகள் கூட இந்த விஷயத்திலே தடுமாறி தேவநீதிக்கு புறம்பாக வாழ்வதை பார்க்கிறோம். இதோ தங்களை சரி செய்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை தாரும். இந்த பாவத்தையும் நீர் மன்னிக்கிறவர். இதோ மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் நீர் மன்னித்து இந்த காரியங்களை சரி செய்யும்படியாக, அவருடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். நாங்களும் மரண பரியந்தம் திருமணம் என்கிற உடன்படிக்கையில் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.